राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो रावल की जय। रावल அப்படின்னா the supreme landlord அப்படின்ற மாதிரி அர்த்தம் காண கிடைக்கிறது. அதாவது பெருமை மிகு மாண்பு மிகு ஜமீன்தார் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கும் பத்ரிகாசிரமத்தில் பகவானுக்கு பூஜை பண்ணக்கூடியவரை ராவல் அப்படின்னு சொல்றது வழக்கமா இருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் ராவல் அப்படின்னு. நேற்று நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். ரிஷபானு தேவர்னா எவ்வளவு லட்சம் பசுக்கள் இருக்கணும், நந்தகோபர்னா எவ்வளவு லட்சம் பசுக்கள் இருக்கணும்னு கேட்டேன். இதுக்கு பதில் கர்க சம்ஹிதை கோலோக கண்டம் 4வது அத்தியாயத்துல ரொம்ப அழகா காண கிடைக்கிறது. இதுல பகவான் உவாச்ச அழகா காபாலயந்தி கோஷேஷு சதா கோவ்ருத்தயோன் அனிஷம் தே கோபாலா மயா ப்ரோக்தாஹ தேஷாம் த்வம் லக்ஷணம் ஸ்ருணு. கோசாலையில சதா பசுக்களை பேணுபவரும் பசுவின் சேவையே வாழ்க்கை என்றிருப்பவனுக்கு கோபாலன் அப்படின்னு நான் பெயர் கொடுத்திருக்கேன். அந்த கோபாலர்களுடைய லட்சணத்தை நான் சொல்றேன் அப்படின்னு சுவாமி சொல்றார். நந்த புரோக்தச கோபாலைஹி நவலக்ஷகவாம் பதிஹி உபநந்தஸ்ச கதித பஞ்சலக்ஷகவாம் பதிஹி वृषभानुः स उक्तो यो दक्षलक्षगवां पतिः गवां कोटिर्गृहे यस्य नन्दराजः स एव हि कोट्यार्धं च गवां यस्य वृषभानुवरस्तु सः एतादृशौ व्रजे द्वौ तु सुचन्द्रो द्रोण एव हि सर्वलक्षणलक्ष्याढ्यौ गोपराजौ भविष्यतः शतचन्द्राननां च सुन्दरीणां सुवाससाम् गोपीनां मद्रजे रम्ये शतयूथौ भविष्यति. பகவான் சொல்றான் 9 லட்சம் பசுக்கள் உடையவர்கள் உபநந்தன் அப்படின்னு பேர். சரியா? 9 லட்சம் பசு இருந்தா அவர்களுக்கு உபநந்தன் அப்படி நந்தன் பேரை சொல்ல. நந்தக புரோக்தக சகோபாலைஹி நவலக்ஷ கவாம் பதி. 9 லட்சம் பசுக்கள் இருந்தா அவர்களை நந்தன் அப்படின்னு சொல்லுவார். அதுலேயே 10 லட்சம் அதுக்கப்புறமா உபநந்தஸ்ச கதித பஞ்சலக்ஷ கவாம் பதி. 5 லட்சம் மாடுகள் இருந்தா அவருக்கு உபநந்தன்னு பேர். 9 லட்சம் பசுக்கள் இருந்தால் நந்தன், 5 லட்சம் பசுக்கள் இருந்தால் உபநந்தன். ரிஷபானுசவுக்தோயோ தசலக்ஷகவாம் பதிஹி. 10 லட்சம் இருந்தால் ரிஷபானுன்னு பேரு. நந்தன்னா 9 லட்சம், உபநந்தன்னா இப்படி வச்சுக்கலாமா? உபநந்தன் 5 லட்சம், நந்தன் 9 லட்சம், ரிஷபானு 10 லட்சம். கவாம் கோட்டிர்கிருஹே யஸ்ய நந்தராஜ ச ஏவஹி
ஒரு கோடி பசுக்களை வச்சிருக்கிறவர் நந்தகோபன், நந்தராஜ் அப்படின்னு பெயர். கிருஷ்ணனோட தகப்பனார் நந்தகோபரிடத்துல 1,00,00,000 பசு இருந்ததுதான். சாதாரண 3-4 பசு 5-6 பசு அப்படி இருந்தாலே அவள்லாம் பணக்காரா அப்படின்னு சொல்லுவோம். 1,00,00,000 பசு இருந்ததுன்னா நந்தராஜாவா. அதனாலதான் வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய். வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவார். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய். ஸோ 1,00,00,000 பசு இருந்தா நந்தகோபர். ஓகேவா? விஷபானு கோஜப்தம் ச கவாம் யஸ்ய விஷபானுவரஸ்து சஹ. 1,00,00,000 பசு இருந்தா நந்தகோபர், 50 லட்சம் பசு இருந்தா விஷபானுவரன். சரியா? அதாவது 5 லட்சம் பசு இருந்தா உபநந்தன், 9 லட்சம் பசு இருந்தா நந்தன், 10 லட்சம் பசு இருந்தா விஷபானு, 50 லட்சம் பசு இருந்தா விஷபானு வரன், 1,00,00,000 பசு இருந்தா நந்தகோப. இதுல சுச்சந்திரன் ஏதாத்ருஷௌ வ்ரஜேத்வௌ து சுச்சந்திரோ துரோண ஏவஹி. இதுல சுச்சந்திரன் துரோணன், துரோணன் தான் நம்ம நந்தகோபர். சுச்சந்திரன் தான் கீர்த்தி ராணி உடைய கணவரான ராதாராணியுடைய தகப்பனான விஷபானு வரன். சரியா? சோ 50 லட்சம் பசுக்கள் விஷபானு வரன், 1,00,00,000 பசுக்கள் உடையவர்கள் நந்தராஜன். சூப்பர்ல? அப்ப எவ்வளவு ஜோர்னு பார்த்துக்கோங்க. அப்ப நந்தகோபரும் விஷபானு தேவரும் சம்பந்தியாகிறதானே அழகு. 1ல் பாதி, 1,00,00,000 1/2 சூப்பர்ல? அப்பா. ஸோ இதுதான் ராதாராணியினுடைய தகப்பனாருடைய விஷயம். பத்ம புராணம், கர்க சம்ஹிதை, இதெல்லாம் தான் ராதாராணியினுடைய அவதார விஷயங்கள் சொல்லப்படுகின்றது. நேற்று சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? சரி, இன்னைக்கு ராதாராணி விஷயத்தை இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். இந்த ராதாராணிக்கு பிடிச்ச கலர் எப்பொழுதுமே நீலமும் சிவப்பும். கிருஷ்ணன் நீலவர்ணம் இல்லையா? அதனால எப்பொழுதுமே நீலாம்பரி. கிருஷ்ணன் இப்படி பீதாம்பரதாரின்னு சொல்லுவோம் இல்லையா? பீதாம்பரன். அந்த மாதிரி நீல வஸ்திரங்களையே உடுத்தக்கூடியவள் இந்த ராதா ராணி. அதனால இனிமேல் எங்கேயாவது நீல வஸ்திரம் சிவப்பு வஸ்திரம்னா ராதாராணிய நினைச்சுக்கோங்க. இந்த ராதாராணியினுடைய கையில் இருக்கக்கூடிய கிளி என்னது? சுகபிரம்மம் அப்படின்னு காண கிடைக்கிறது. சரியா? இந்த ராதாராணியினுடைய கோவில் ராவல் இருக்கு இல்லையா? அங்க இருக்கக்கூடிய கிருஷ்ண விக்கிரகம், கிருஷ்ணனும் ராதையும் கிருஷ்ணனுடைய கொள்ளு பேரனான வஜ்ரநாபன் பிரதிஷ்ட பண்ண மூர்த்தி அப்படின்னு காண கிடைக்கும். ரொம்ப குஞ்சு மூர்த்தி தான், பெரிய மூர்த்தி கிடையாது. அத்தனை அழகான குஞ்சு மூர்த்தி தான் அங்க இருக்கு. அழகா இங்க ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டா, இந்த ராதாராணியினுடைய கோவில்ல மேல கோபுரத்து மேல ஒரு கரீல் மரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சரியா? அந்த கரீல் மரம் சொல்லுவா. ஓகேவா? முள்ளா இருக்கும், சின்ன சின்னதா ஒரு சிவப்பு பூ மாதிரி அதுல பூக்கும்.
இந்த ராதாராணி கோவில் மேல ஒரு கரீல் மரம் இருக்கும், கொஞ்சம் முள்ளு செடி, அது புதர் மாதிரி வரும், அதில் ஒரு சேப்ப 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 சேப்பா குட்டி குட்டி குட்டியா ஒரு பூ மாதிரி இருக்கும். இந்த கோவிலுடைய விஷயத்தை சொல்லுவோம். இது எக்ஸாக்டா இந்த கோவில் எங்க இருக்கோ அங்கதான் 1000 இதழ் தாமரையில மத்தியான சமயத்துல ராதாராணி ரிஷபானுவரனுக்கு கிடைச்சாள் அப்படின்னு காண கிடைக்கிறது. அங்க வந்து அரண்மனை அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு அழகா. ஒரு காலத்துல நந்தகோபர் கோகுலத்துல இருக்கிற வரைக்கும் ரிஷபானு தேவரும் இந்த ராவல்ல தான் வாழ்ந்திருக்கார். ஒரு ஸ்டேஜ்ல நந்தகோபர் மகாவனம் கோகுலத்தை விட்டுட்டு நந்தகாவ் போறார். அப்ப ரிஷபான தேவரும் நந்தகாவ் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரிஷபானுபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வர்சானான்னு சொல்லக்கூடிய பர்சானா பக்கத்துல போயிட்டார். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நந்தகோபரன் ரிஷபானுவரன். அதுக்கப்புறமா காலப்போக்கில் அந்த இடங்கள்லாம் இதுவாகி கோவில்கள்லாம் இல்லாமல் போய் அப்புறம் வர வஜ்ரநாபன் தான் அதுக்கப்புறம் கோவில்லாம் கட்டினா. அதுக்கப்புறம் திரும்பி காலப்போக்கில் எல்லாம் காணாமல் போக அதன் பிறகு ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுவினுடைய காலகட்டத்துக்கு அப்புறம் ஒவ்வொன்றா லோகத்தில் பிரகடனமாச்சு. அதுல முக்கியமா சைத்தன்ய மகாபிரபு இந்த ராவல் வந்திருக்கார், உட்காந்து தியானம் பண்ணியிருக்கார் அப்படின்னு இருக்கு. இந்த ராவல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கோவில், இந்த மூர்த்தி யாருக்கு கிடைச்சது அப்படின்னா கரீல் மரம் சொன்ன இல்லையா, ரஸ்கான் அப்படின்னு ஒரு பக்தர். யார் அந்த ரஸ்கான், என்ன காலகட்டம், அவர் என்ன சம்பிரதாயத்தை சேர்ந்தவர் கொஞ்சம் கண்டுபிடிக்கிறா. ரஸ்கான் ரொம்ப பிடிச்ச ஒரு பக்தர். அந்த ரஸ்கான் வந்து அப்படி அங்கங்க உட்கார்ந்து தியானம் பண்ணுவார். அப்ப அவருக்கு சொப்பனத்துல இவர் இந்த இடத்துலயே உட்காந்து தபஸ் பண்றார் ராவல் பக்கத்துல. ராவல் ஏன்னா இதான் ராதாராணியினுடைய அவதார ஸ்தலம் அப்படின்னு. அப்ப அவர் நிறைய ஜபிச்சு ஒரு நாள் ராதாராணி இந்த கரீல் மரத்துக்கு கீழே தான் நானும் கண்ணனும் இருக்கோம் அப்படின்னு சொல்ல, இவர் இந்த கரீல் மரத்தை எப்படி வெட்டுறதுன்னு யோசிக்கும்போது ராதாராணி இல்லை தைரியமா பிடுங்க, நீ இந்த மரத்தை வெட்டி கீழே எடுத்தாதான் உள்ளுக்குள்ளே நான் தெரியுதுன்னு சொல்ல, அதன் பிறகு ரஸ்கான் அழகா அந்த மரத்தை வெட்டி அப்புறம் உள்ளே இருந்த ராதாராணியும் கண்ணனையும் எடுத்தார். அந்த ராதாராணியும் கண்ணனும் தான் லாலா லாலி லாட்லின்னு சொல்லுவாங்க, லாட்லி லாலி. அந்த ராதாராணியும் கண்ணனும் காட்சி கொடுக்க அதன் பிறகுதான் அந்த கோவிலை கட்டினார்கள். இன்னைக்கு அங்கே போனோம்னா ஒரு குட்டி கிருஷ்ணன் குட்டி ராதாராணி, அதுதான் வஜ்ரநாபன் பிரதிஷ்ட பண்ண மூர்த்தி. ரஸ்கானுக்கு ராதாராணி காட்டி கொடுத்த மூர்த்தி. அச்சா இன்னைக்கும் அந்த கோவில்ல போனோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த 3 மூர்த்தி பார்க்கலாம். அதை தவழ்கின்ற ஒரு ராதாராணி, ஒரு குஞ்சு ராதாராணி மூர்த்தி ஒன்று உண்டு. என்னோட ஃபேவரட் ராதாராணி அது. குஞ்சலமா இருக்கு, பட்டுக்குட்டி, அடி பொண்ணே அப்படின்ற மாதிரி தான். எனக்கு அவளை பார்த்து வந்த வார்த்தை தான் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் அடி பொண்ணே அப்படின்றது ஆண்டாள், என் செல்லக்குட்டி. ஒரு விதத்தில் சொன்னா முதல் பொண்ணு ஆண்டாள், 2வது பொண்ணு ராதாராணி. இப்படி ஒவ்வொருத்தரா உண்டு வச்சுக்கோங்களேன். அடி பொண்ணே அது என்னமோ 2 பேர் மேல ஒரு பிரீத்தி உண்டு. அடி பொண்ணே அப்படிங்க, அது என்னமோ ஒரு ஆண்டாள்னா நிச்சயமா பெரிய ஆள் வர மாதிரி அடி பொண்ணே அப்படின்றது சுவாவமா வரும். ராதாராணி வரலாம் பெரிய வாதம் இதுதான், ஆனாலும் என் பொண்ணுகள் தான், அவ்வளவுதான். ஸோ இந்த ராதாராணி வச்சு அதுக்கப்புறமா கோவில்லாம் கட்டிட்டார்கள். அதுக்கப்புறம் நிறைய ரெனோவேஷன் ஒவ்வொரு காலகட்டத்தில் நடக்கிறது. இன்னைக்கு அந்த கோவிலில் மேலே போய் கோபுரத்தில் போய் பார்த்தோம்னா எந்த கரீல் மரத்தை வெட்டி
பிடுங்கி எடுத்து இல்லையா ராதாராணியும் கண்ணையும் கண்டுபிடிச்சார்களோ அந்த கரீல் மரம் அந்த கோபுரத்து மேல தானா வளர்ந்துருக்கு. அது எங்கேருந்து வேர் போகிறதுலாம் தெரியாது, ஆனால் இன்னும் பச்சை பசேன்னு இருக்கு அந்த கரீல் மரம். கரீல மரம்னு சொல்லுவாங்க. நான் பார்த்துருக்கேன். அது நிறைய பேர் வந்து துணியெல்லாம் கட்டும், அது வேண்டியதுதான். மேலே ஏறி பார்க்க சொல்லுவா, தொடலாம், ஃபோட்டோ எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம். நிறைய உண்டு இந்த தேசத்துல அதிசயங்கள், கொட்டி கிடக்கும் அதிசயங்கள். ஸோ இது இந்த ராவல் கோவில் அதனுடைய விஷயங்கள். அந்த இதெல்லாம் இன்னைக்கு அந்த ராதாராணி கோவில் பக்கத்துல ஒரு குளம் மாதிரி வெட்டியிருக்காரு. அந்த காலத்துல யமுனா அங்கே ஓடிட்டு இருந்தா, இப்போ யமுனா அங்கேயிருந்து தள்ளி போயிட்டா, அதனால பக்கத்துல ஒரு குளம் மாதிரி வெட்டி வச்சிருக்கா. ஓகேவா? ஸோ ராவல் போனா இது எதிர்க்க இருக்கக்கூடிய அந்த ராதாராணியுடைய தோட்டம் எல்லாம் பார்த்துடலாம். இந்த ராதாராணிக்கு பிடிச்ச ஒரு காய் உண்டு, கிழங்கு. சரியா? இன்னைக்கும் ராதாஷ்டமி அன்னைக்கு பார்த்தோம்னா பிருந்தாவனம், பர்சானா எல்லா இடத்துலையும் கிலோ கணக்கில் விற்பான். ஜனங்கள் எல்லாம் ஆசை ஆசையா வாங்குவார்கள். வாங்கி ஸ்பெஷலா அதை ரெடி பண்ணி ராதாராணிக்கு நிவேதனம் செய்வார்கள். கிழங்கு அர்பி அப்படின்னு சொல்லுவார். அர்பின்னா சேப்பங்கிழங்கு, சாரோ ரூட் அப்படின்னு சொல்றார். அதனால இனிமேல் சேப்பங்கிழங்கு சாப்பிட்றதுக்கு ஒரு ஸ்பெஷல் காரணமும் வந்தாச்சு. முக்கால்வாசி நம்மளுடைய சாதத்துல எல்லாம் சேப்பங்கிழங்கு தான் யூஸ் பண்ணும். உருளைக்கிழங்கு நம்மளோட கிடையாது. சேப்பங்கிழங்கு, சேனை, முக்கியமா சேப்பங்கிழங்கு வயசானவர்கள் பல பேர் சாப்பிட்றத நான் பார்த்துருக்கேன். உருளைக்கிழங்கு நிறைய வயதானவர்கள் சாப்பிட மாட்டாங்க. குருஜி அம்மாவுக்கு அவ்வளவு பிடிக்கும் இந்த சேப்பங்கிழங்கு. நான் சாதாரணமா வாங்குவேன் குருஜி அம்மாத்துல. குருஜி அம்மாவுக்கு அவ்வளவு பிடிக்கும். அது வெரைட்டியா குருஜி என்னெல்லாமோ பண்ணுவா. அது ஏதோ கடலை மாவுலாம் துவைச்சி எடுத்து அந்த மாதிரி ஒன்று பண்ணுவா. அப்புறமா சேப்பங்கிழங்கு கூட்டு, சேப்பங்கிழங்கு காய், அதே பண்ணுவாள். சேப்பங்கிழங்கு நல்லா ரோஸ்டடாக பண்ணுவாள். ராதாராணிக்கு அந்த சேப்பங்கிழங்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி கொடுத்தா என்ன சாப்பிடுவான்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டு பாருங்களேன். ராதாராணிக்கா பியாரி சப்ஜி அப்படின்னு போட்டதெல்லாம் கிடைக்கும். ரொம்ப பிடிச்ச சப்ஜின்னு போட்டோம்னா யூடியூப்ல ஹவு டு மேக்லாம் இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த சேப்பங்கிழங்கு. வாவ் அப்படின்னு இருக்கும். எங்கேயா யாராவது பண்ணுறோன்னா அவ்வளோ சந்தோஷம் வந்துடும். குருஜியம்மாக்காக அவ்வளோ வாங்கியிருக்கேன் நான். அது குருஜியம்மா எப்படி வாங்கணும் வேற சொல்லுவா. இந்த ஒல்லியா நீளமாக வாங்கப்படாதரா, நல்லா ரவுண்டா, அங்கங்கே கூர்பால் இல்லாமல் ரவுண்டாக இருக்கணும். அதை கண்டெல்லாம் நிறைய இருக்கக்கூடாது, முடிச்சுட்டு இருக்கக்கூடாது. அப்படி எடுத்து அப்படி உரிச்ச அப்படி வெளில வரணும்டா அப்படின்னு அம்மா. அப்படி அந்த சேப்பங்கிழங்கு அர்பிதான் ராதாராணியுடைய ஃபேவரட் கிழங்கு. என்னெல்லாமா உண்டு ராதாராணி. சரி, ராதாவுக்கு ஏன் ராதா அப்படின்னு பெயர்னா, ராதாராணி அவதாரம் பண்ணது அனுராதா நட்சத்திரம். அதனாலே ராதா அப்படின்னு திருநாமம் அப்படின்னு காண கிடக்கிறது. ஒண்ணு. ஆராத்தியத்தையா எப்பொழுதுமே கண்ணனை ஆராதனம் செய்வதனாலே அவளுக்கு ராதா அப்படின்னு திருநாமம். ஓகேவா? இதெல்லாம் தான் இன்றைய ராதா விஷயங்கள். சூப்பர்ல. ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே,
ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா राधे जय बोलो राधा रानी की जय जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय जय बोलो वृंदावन धाम की जय जय बोलो यमुना मैया की जय जय बोलो गोवर्धन गिरिराज की जय जय बोलो राधा रानी की रावल की जय 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 राधे कृष्णा இன்னைக்கு தான் கோவில் ஸ்ரீராம நவமி. குலசேகர ஆழ்வாருடைய மகளான குலசேகரவல்லியோட நம்பெருமாளுடைய சேர்த்தி இன்று. ராதே கிருஷ்ணா.